பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஆண்டவரை நோக்கி எப்படியெல்லாம் கூப்பிட முடியும்? தேவனை துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். 18:3 என்ன சொல்லி, துதிக்கு பாத்திரரான கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஆதலால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இங்கே ஆதலால் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் தான் இருக்கும். அதாவது துதி என்பதற்கு ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். எப்படியெல்லாம் கூப்பிட முடியும் ஆண்டவர், எப்படியெல்லாம் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டா, அதாவது தேவனை கூப்பிடும் விதங்கள். ஸ்துதிக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர் ஆகிய தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்ருக்கு நீங்களாக்கி விடுவிப்பார். அது அவரை எப்படியெல்லாம் கூப்பிட முடியும்? 66வது சங்கீதத்துல 2வது வசனத்துல அவர் நாமம் மகத்துவமானவைகள், அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். அதாவது தேவனை கூப்பிடுகிறது ஸ்தோத்திரத்தோடையும் கூப்பிடலாம், துதியோடு கூப்பிடலாம், கீர்த்தனத்தோடு கூப்பிடலாம். கீர்த்தனம் என்றுன்னா அவருடைய நாமத்தினுடைய மகிமைகளை கீர்த்தனம் பண்ணி கூப்பிடுகிறது ஒண்ணு. இனி 106:2 என்ன சொல்லியிருக்கு, கர்த்தருடைய வலிமையான செய்கைகளை சொல்லி அவரை அவருடைய துதியெல்லாம் பிரஸ்தாபப்படுத்தலாம். ஆண்டவரை கூப்பிடுகிற விதம் தான். அதாவது அவருடைய வல்லமைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறது. தேவனை பிரஸ்தாபப்படுத்தும் போதும் பிரஸ்தாபப்படுத்துறது அறிவிக்கிறது. ஆண்டவரை அறிவிக்கிறதும் அவரை கூப்பிடுவதற்கு அர்த்தம் தான். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லும் போது யாரு கண்டுகிட்டவரா, that's a way of calling God. அது ஆண்டவரை நம்ம கூப்பிடுகிற ஒரு விதம். அது நம்ம ஆண்டவரை எப்படி கூப்பிடுகிறோம் அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு வெளிப்படும். முதலாவது துதிக்குனால ஸ்தோத்திரத்தினால கூப்பிடலாம். அடுத்தது நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னா கீர்த்தனங்களினால கூப்பிடலாம். இப்போ அவருடைய கிரியைகளால அவருடைய செய்கைகளை நம்ம என்ன செய்யலாம், அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துகிறார். செய்கைகளையும் துதிகளையும் அவருடைய வல்லமைகளை பிரஸ்தாபப்படுத்தும் போது அவரை கூப்பிடுகிறோம்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருவேளை தெருவில் நின்று ஆண்டவரை பற்றி சொல்றோம்னா அதுக்கு அர்த்தம் அவரை கூப்பிடுகிறது தான். அவருடைய மகிமைகள் அவருடைய வல்லமைகளை சொல்லும் போது there's a way of calling. ஆண்டவரை கூப்பிடுகிற ஒரு விதம். அது இல்லாம பிரஸ்தாபப்படுத்தும் போது அவரை பற்றி அவருடைய வல்லமைகளை நம்ம வெளிப்படுத்தும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா இது ஊழியம் அப்படின்னு. ஊழியத்தை காட்டிலும் அதுல உள்ள ரகசியம் ஆண்டவரை கூப்பிடுகிறோம் அப்படின்ற அர்த்தம். இனி 116:2 வாசித்தோம்னா அவர் தமது செவி எனக்கு சாய்த்தபடியினால நான் உயிரோடு இருக்குமானால் அவரை தொழுது கொள்வேன். அப்ப தொழுதல் ஆராதனையினாலே அவரை கூப்பிடுவார். ஆராதனையாக இருந்தாலும் ஸ்துதியா இருந்தாலும் ஸ்தோத்திரமா இருந்தாலும் கீர்த்தனமா இருந்தாலும் பிரஸ்தாபம் அவருடைய செய்களை பிரஸ்தாபப்படுத்துவதா இருந்தாலும் தொழுகிறதா இருந்தாலும் இதுவும் என்னதுதான் அவரை கூப்பிடுகிறதுக்கு அர்த்தம். நான் ஆண்டவரை எப்படி கூப்பிடுகிறோம், அதை ஆண்டவரை தான் கூப்பிடுகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அதே 116:4 அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சுவேன். அதாவது தொழுகை ஆராதித்தல், அங்கேயும் அவரை கூப்பிடுகிறதுக்கு தான் அர்த்தம். இன்னும் அதுல 13வது வசனத்துலயும் அந்த தொழுகை தான் இருக்கும். 116:2, 4, 13, 17 இந்த எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுறேன்,
நான் உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை விடுவேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். அப்ப இது நமக்கு என்ன நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, எப்படி தேவனை கூப்பிடுகிறது, தேவனோடு தேவனை கூப்பிடும் விதம், அதான் இன்னைக்கு உள்ளது. எப்படி தேவனை கூப்பிடும்? ஸ்தோத்திரத்தோடு, துதியோடு, கீர்த்தனத்தோடு, பிரஸ்தாபத்தோடு, தொழுகையோடு, 5 வகையா ஆண்டவரை கூப்பிட முடியும். ஆண்டவரோடு கூப்பிடுதல் அப்படின்னா நம்ம எதுக்கு கூப்பிடுறோம்? பிள்ளை தகப்பனை எதுக்கு கூப்பிடும்? இல்லை, ஆமா, நம்ம ஒரு எதுக்கு கூப்பிடுகிறோம்? அதாவது கூப்பிடுகிறோம் அப்படின்னா அதுலயும் சும்மா யாருமே கூப்பிட மாட்டோம் இல்லையா? இங்க என்ன சொல்லி, சத்ருவிட்ட இருந்து நீங்களாக்கும்படியாய். இனி இன்னும் இந்த கூப்பிடுற விதத்துல வேறொரு இதை கூட போட்டிருப்பாரு. எப்படி கூப்பிடுகிறோம் அப்படின்னா, ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு அப்படின்ற ஒரு இடத்துல வரும். அதான் நான் தேடிட்டு இருக்கிறேன். என்னன்னு சொன்னா, தேவனை எப்படி கூப்பிடுகிறது அப்படின்னு கேட்டா, சரி, எதுக்கு நம்ம கூப்பிடுகிறோம்? இங்க சத்ருவ கையில இருந்து நீங்களாக்கும்படியாய். 55வது சங்கீதம் 16 எதுக்காக கூப்பிடுகிறோம்? ரட்சிப்படையும்படியாய். நானும் தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தரனை ரட்சிப்பார். அப்போ ஒருத்தனுக்கு விடுதலை வேணும்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அப்ப கூப்பிடுதல்னா எப்படி கூப்பிடுறோம்னு சொல்லி பார்த்தோம். துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், கீர்த்தனம் பண்ணணும், அடுத்தது பிரசாவப்படுத்தணும், தொழுது கொள்ள வேண்டும். இந்த 5 மெத்தட்ல ஆண்டவரை கூப்பிட முடியும். எதுக்காக? இங்கே சொல்லியிருக்க சத்ரு இருந்து விடுதலை கிடைக்கும்படியா. அடுத்து 55:16 என்ன சொல்லுது? ரட்சிப்புக்காக. 56:9 இருக்கும்னு நினைக்கிறேன். 116:13 ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். அது நிறைய இடத்துல இருக்குன்னு இல்ல. 114 2வது வசனம், 4வது வசனம், 13வது வசனம், 7வது வசனம், இந்த 3 இடத்துலையும் தொழுது கொண்டு, தேவனை தொழுது. அந்த 116வது சங்கீதத்தினுடைய 2, 4, 13, 17 அது தொழுது தேவனை கூப்பிடுதல். 62 எப்படி, 106:2 எப்படி கூப்பிடுகிறோம் அப்படின்னா, கர்த்தருடைய வல்லமைகளை நம்ம என்ன செய்யணும்? பிரஸ்தாபப்படுத்தி. அங்கு பிரஸ்தாபம். 62:2 என்ன சொல்லி இருக்கு? கீர்த்தனம் பண்ணி. அந்த 18:3 என்ன சொல்லி இருக்கு? துதிக்கு பாத்திர. ஆகிய கர்த்தரை கூப்பிடுவேன், அவரின் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். இப்ப பாக்குறது என்ன? எதுக்காக ரட்சிக்க? அவரை எதுக்காக அதாவது நம்ம எதுக்கு வேண்டி கூப்பிடுகிறோம்ன்றத தெரியணும்ல. சத்ருவின் கையிலிருந்து தப்ப. 55:16 என்ன சொல்லி இருக்கு? நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தரனை ரட்சிப்பார். அடுத்த 55:16 ரட்சிப்புக்கு. இங்க சத்ருவின் கையிலிருந்து நீங்களாக்குவதற்கு. இனி ஆபத்திலிருந்து விடுதலைக்கு. 50வது சங்கீதம் 15 ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மைமைப்படுத்துவார். ஆபத்து நேரத்துல எதுக்காக கூப்பிடுகிறோம்? சத்ருவின் கையிலிருந்து விடுதலைக்காக கூப்பிடுகிறோம், ரட்சிக்கப்படும்படியாக கூப்பிடுகிறோம், ஆபத்தின் விடுதலைக்காக, ஆபத்து நேரத்துல விடுதலைக்காக கூப்பிடுகிறோம். இன்னும் 34வது சங்கீதத்தினுடைய 6வது வசனம், ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார், அவன் இக்கட்டுகளுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அதாவது நெருக்கத்திலிருந்து விடுதலைக்கு, ஆத்தும ரட்சிப்புக்கு கூப்பிடுகிறோம், ஆபத்தின் விடுதலைக்கு கூப்பிடுகிறோம், இக்கட்டுகளிலிருந்து விடுதலைக்கு கூப்பிடுகிறோம், சத்ருக்களுடைய சத்ருவின் தன்மையிலிருந்து விடுதலை அடைய கூப்பிடுகிறோம். எதுக்கெல்லாம் ஆண்டவரை கூப்பிடணும்? அதுவும் கூப்பிடக்கூடிய காரியங்கள் என்னென்னத்துக்கு? முதலாவது இங்க இன்னும் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு ஒரு வசனம் வரும். அடுத்தது
ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவோகே ரட்சிப்பு சொல்லிட்டேன். அவருடைய பாத்திரத்தை ஏந்தி கொண்டு தொழுவோம். சங்கீதம் 116:13 ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அப்ப ரட்சிப்பின் பாத்திரம் அது எதுக்காக? ரட்சிப்பின் பாத்திரம். ரட்சிப்பின் பாத்திரம் சொல்றது என்னது? ரட்சிப்பின் பாத்திரம். ரட்சிப்பின் பாத்திரம் எல்லாரும் என்ன ரட்சிப்பின் பாத்திரம் வந்துன்னா திருவிருந்தன் சொல்றது ஒரு வழக்கமான அனுபவம். ரட்சிப்பின் பாத்திரம் என்ன தெரியுமா? தட் இஸ் a prayer. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் நற்குணங்களும் இடைவிடா ஜபம் தான் ரட்சிப்பின் பாத்திரம். நம்ம ரட்சிப்பின் பாத்திரத்தை எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லினா 16வது சங்கீதத்தில் 5வது வசனம், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுவீர். என் பாத்திரம் அப்படின்னு சொன்னாலே, பாத்திரம் அப்படின்னு சொல்றது எதை நமக்கு ஒதுக்கிறது? பாத்திரம் அப்படின்னு சொல்றோம். பாத்திரம் சொல்றது என்னது? இப்போ கையில ஒரு பாத்திரம் இருக்கு. இப்போ பாத்திரம் வந்துன்னா சமையல் பண்ண பாத்திரம் இருக்கலாம், குடிக்கிறதும் ஒரு பாத்திரம் தான். அப்ப என் பாத்திரத்தின் பங்கு அப்படின்னா ஆகாரம், நம்மை போஷிக்கிறது. பாத்திரம் சொல்ற ஒண்ணுக்கு அர்த்தம் என்னது? என்னை போஷிக்கிற ஒன்று. என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்படின்னா என்னுடைய பாத்திரம் என்ன? அது என்னுடைய பாத்திரம் அப்படின்னு சொன்னாலே அது எப்படி சொல்றது? நற்குணங்கள் நிறைந்த இடைவிடா ஜபம். நற்குணங்கள் நிறைந்த இடைவிடாத ஜபம், அதுதான் பாத்திரம். அது என்னுடைய பாத்திரம் வந்துன்னா நல்ல ஒரு மனுஷனுடைய பாத்திரம் அப்படின்னு சொல்றது அவனை போஷிக்கிறது அவனுடைய நல்ல குணங்களும் இடைவிடாத ஜபமும். அப்போ தேவன் தன்னுடைய பாத்திரத்தை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுதுன்னு, துக்கத்தின் பாத்திரம் அது என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு ஜபந்தான். அதாவது நான் என்னுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை என் கையில எடுத்துக்கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப ரட்சிப்பின் பாத்திரம் என்னன்னே தெரியாது. பாத்திரம் வந்து உடனே போய் வீட்டுல இருந்து ஒரு ஒரு பானையை தூக்கிட்டோ ஒரு கப்பை தூக்கிட்டோ ஓடுறது இல்லை. பாத்திரம் சொன்னாலே அதனுடைய உள்ளர்த்தம் போஷித்தல். அப்ப என்ன போஷிக்கிறது? ரெண்டு காரியம் தான். என்னுடைய நற்குணமும் என்னுடைய இடைவிடா ஜபமும். என்னுடைய நற்குணமும் என்னுடைய இடைவிடா ஜபமும், அதுதான் பாத்திரம். அப்போ நான் எதுக்காக தேவனை தொழுது கொள்ளுகிறேன் அப்படின்னா, எதுக்காக தேவனை கூப்பிடுகிறேன்? ரட்சிக்கப்படுவதற்காக, ஆபத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக, ஆத்ம ரட்சிப்புக்காக, ஆபத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக. வேற எதுக்காக சொன்னேன்? இக்கட்டில் இருந்து தப்புவதற்காக. இன்னும் வேற ஒரு காரியம், இக்கட்டில் இருந்து தப்புவதற்காக. வேற சத்ருவின் பிடியிலிருந்து விடுவிக்கும். சத்ருவின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நான் நினைச்சுறேன் ஆண்டவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் அதை கூப்பிடுகிற விதத்துல இன்னும் ஒரு பாகம் கூட இருக்கு. அதான் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு கூப்பிடுவேன். ரட்சிப்பின் பாத்திரம் என்னன்னா இடைவிடா ஜபமும் தேவனை கூப்பிடுவதற்கு அர்த்தம் தான். அது நற்குண நிறைவும் தேவனை கூப்பிடுவதற்கு அர்த்தம் தான். நம்முடைய நற்குணம் அப்படின்னு சொன்னாலே சிலருக்கு அந்த நற்குணம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. நற்குணம் சொன்னாலே ஜபிக்கிறவனுக்கு தான் நற்குணம் இருக்கும். இந்த நல்ல குணங்கள் ஒருத்தனுக்குள்ள வந்து தங்கதை இப்ப ஜபிக்கும் போது இந்த ஜபத்தை மறக்கிற எவனுக்கும் தோணுனா ஜபம் பண்ணுவேன் தோணா அல்ல. அது இடைவிடா ஜபம். ரட்சிப்பின் பாத்திரம் சொல்றது என்னது? இடைவிடா. ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன் அப்படின்னா, எதுக்காக நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறேன் அப்படின்னா, சத்ருவிட்ட நீங்களாக்க, இக்கட்டில இருந்து விடுதலை கூட, ஆபத்துல இருந்து விடுதலை இடையே, நாத்தும ரட்சிப்புக்காக. அப்ப இடைவிடாத ஒரு ஜபம் வேணும். நான் இடைவிடாத ஜபம் பண்ணும்போதுதான் இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தினது அடையாளம்.
அப்ப அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி கொண்டு கர்த்தரை நாம் கூப்பிட்டால் எனக்கு இத்தனை காரியங்களை கர்த்தர் செய்வார். நீ ரட்சிப்பின் பாத்திரம் அப்படின்னு சொன்னா எல்லாரும் ஏதோ ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு போறாக்குள்ளதல்ல, இல்லை திருவிருந்து பாத்திரத்தை சொல்றதல்ல. திருவிருந்து அதுல உண்டு. ரட்சிப்பின் பாத்திரம் அப்படின்னு சொன்னாலே அந்த பாத்திரத்தை தான் மெயினா எல்லாரும் உண்டுல, அதுதான் யதார்த்தம், திருவிருந்து தான். அந்த பாத்திரத்தை ஏந்தி கொண்டு, அப்ப அந்த பாத்திரத்தை ஏந்துதல் அப்படிங்கிற அர்த்தம் என்னது? இடைவிடாத நல்ல குணநலங்களோடு ஜெபத்துல நிலைத்திருப்பதுதான் அந்த பாத்திரத்தை ஏந்தி கொண்டு. அப்ப அந்த பாத்திரத்தை ஏந்துகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்குள்ள தரட்டும். இக்கட்டுகள்ல இருந்து விடுதலை தரட்டும். நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கட்டும். ஆபத்துல பதில் தரட்டும். நம்முடைய இக்கட்டுகளில் இருந்தும் நமக்கு விடுதலை தர ஆண்டவருடைய கிருபை எப்பொழுதும் நம்மை சூழ்ந்திருக்க அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய இந்த இடைவிடா ஜபம், ஜபத்துல கேப் விழுந்துன்னு சொன்னாலே ஜபத்தை விட்டு ஜபம் பண்ணுனா அது ரட்சிப்பின் பாத்திரம் ஒன்னை அந்த இல்லை. அது தேவைக்கு பிச்சை எடுக்கிறவன் தான் இடை வாடுறது. அதாவது ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்துகிறது அப்படின்னு சொல்றது அது ஒரு மகிமையான ஒரு அனுபவம். நற்குணம் நிறைந்திருக்கும். அதான் அர்த்தம். அந்த குணம், நல்ல குணம் இல்லாதவனுக்கு தொடர்ந்து ஜபிக்க முடியாது. நம்ம இப்ப காலையில ஒரு ஜபிக்கிறோம், மத்தியானம் ஒரு ஜபிக்கிறோம், சாயங்காலம் ஒரு ஜபிக்கிறோம் அப்படின்னா அது 3 நேர ஜபம் தான். அது இடைவிடா ஜபம் அப்படின்னு சொல்லும் போது எப்பவுமே ஜப ஆவியிலே தன்னை நடத்துகிற ஒரு அனுபவம். அப்படி நடத்தும் போது நம்மகிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு, நற்குணங்கள் நிறைந்திருக்கும். ஒருத்தன் ஜபிக்கிறவன் என்னன்னா அவனுடைய குணம் அவனை நமக்கு வெளிப்படுது. இஸ் அ மேன் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு என்னன்னா அவனுடைய குணங்களுடைய நிறைவு நமக்கு வெளிப்படும். ஜபிக்காதவனுடைய குணம் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு ஜென்மஸ்வாபம் வெளியே வரும். ஜபிக்கும் போது ஜென்மஸ்வாபம் செத்து போகும். ஜபிக்கிறவனுக்கு ஜென்மஸ்வாபம் ஏதோ ஒரு காரணம் கொண்டு வரும். அவனுக்கு ரட்சிப்பின் பாத்திரம் கையில இருக்கிறதுனால, ஏன்னா இடைவிடாத ஜபம் அவனுடைய ஜீவிதத்தை நிறைத்து இருக்கிறதுனால ஜென்ம பாவ சுவாபம், ஆசை, இச்சை, காமம், பெருமை, அகந்த, மேட்டிமை, இது ஒண்ணுமே இடையில வரவே வராது. அதுதான் ரட்சிப்பின் பாத்திரத்தின் தன்மை. அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் நாட்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார்.